Hi all, welcome to my Ambrosia. இந்த vlogல நம்ம பார்க்க போறது vegan white chocolate mousse and இதோட layers பாத்தீங்கன்னா top most layer அந்த ஷைனிங்கா இருக்கிறது transparent mirror glaze and second layer பாத்தீங்கன்னா vegan white chocolate mousse which is completely plant based and middle layer பாத்தீங்கன்னா dragon fruit compote and dragon fruit jelly யூஸ் பண்ணிருக்கோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டிராகன் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். இதோட மேக்கிங் வீடியோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜெல்லி நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம டிராகன் ஃப்ரூட் கம்போட் ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து நான் பெர்ரிஸ் இல்லை ஸ்ட்ராபெரி கூட தான் வந்து கம்போட் கூட தான் வந்து நம்ம மூஸ் வந்து பேர் பண்ணியிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராகன் ஃப்ரூட் ட்ரை பண்ணுறேன். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்ட் மேலே இருக்க அந்த குட்டி குட்டி ஹார்ட்டுக்கு வந்து அந்த ஜெல்லி நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி நம்மளோட மூஸ் மோல்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் இது நார்மலாக ஸ்டிக் பண்ணாவே ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது அப்படின்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த வால்ஸ்ல நல்லா ஒட்டிக்கும். அண்ட் ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு அஸ். ஸோ நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இதை ஸ்டிக் பண்ணோன்னே நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஒயிட் சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபார் தட் வி நீட் கோகனட் க்ரீம் ஆர் கோகனட் மில்க். நான் கோகனட் க்ரீம் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. அண்ட் அது கூடவே அகர் அகர் அண்ட் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். எப்பவுமே இந்த அகர் அகர் இல்லை என்ன ஜெல்லிங் ஏஜென்ட் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண நம்ம வந்து என்னதான் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணாலும் அதோட லம்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அது பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது அதை நம்ம சாக்லேட் கூட ஆட் பண்ணி லெட் இட் மெல்ட் ஃபார் சம் 5 minutes. அதுக்கு முன்னாடி நம்ம வீகன் விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி வச்சுக்கலாம். செமி சாஃப்ட் பீக் வந்தால் போதும், ஸ்டிஃப் பீக்கு போகணுங்கிறது இல்லை. அண்ட் நம்ம செட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட கனாஷ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செட் ஆகிடும் ரூம் டெம்பரேச்சர்லேயே. ஸோ அதை தின் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஒன்ஸ் நம்மளோட கனாஷ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம விப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 விப்பிங் க்ரீம் எடுத்து சாக்லேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளோட ஃபுல் விப்டு க்ரீமையும் எடுத்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணுறதை விட விஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். எந்தவித லம்ஸோ இல்லை வந்து செப்பரேஷனோ இல்லாமல் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேட்டுலாவோட விஸ்க் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இதை மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக நமக்கு ஏர் நாக் அவுட் பண்ணி ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணாம், கொஞ்சம் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு நம்மளோட மூஸ் மோல்டில் பைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீகன் ஒயிட் சாக்லேட் மூஸ் பைப் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒரு ஹாஃப் மோல்ட் பைப் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளோட டிராகன் ஃப்ரூட் கம்போட் அண்ட் டிராகன் ஃப்ரூட் ஜெல்லியை வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்போட் தான் வைக்கணும்னு இல்லை, யூ கேன் பேர் இட் வித் ப்ரெலீன் இல்லை வந்து ஏதாவது ஸ்பஞ்ச் கேக் அது கூட நம்ம பேர் பண்ணலாம். ஃப்யூச்சர் விளாக்ஸில் வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மூஸ்லேயே வந்து நட் ப்ரெலின் அண்ட் ஸ்பஞ்ச் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் நம்மளோட சென்டர் லேயரை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்மளோட மீதி இருக்கிற மூஸ் வச்சு அந்த லேயரை கவர் பண்ணிடலாம், ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஸ்பேட்டுலா வச்சு அதை வந்து ஈவன் சர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நீங்கள் மூஸ் வந்து பைப் பண்ணதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டேப் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆல்வேஸ்
tap your mousse mold once you are done with piping your mousse. And இந்த mousse பார்த்தீங்கன்னா ஓவர்நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கணும். பிளாஸ்ட் சில்லர் இருந்ததுன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ்ல ரெடி ஆயிரும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் பிளாஸ்ட் சில்லர் ஓவர்நைட் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடும். அண்ட் லேயர்ஸை வந்து இந்த மாதிரி ஈவன் அவுட் பண்ணிடலாம். ஓகே, let it refrigerate overnight. I mean freezer let it freeze overnight. And நம்மளோட மேல இருக்க டிரான்ஸ்பரண்டான glaze எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். For that we need glucose and sugar and water. ஸோ நீங்க வந்து நான் இன்னைக்கு unrefined sugar எடுத்திருக்கேன். If you want to use refined sugar, yes of course you can use it. ஸோ இதுக்கான மேக்கிங் வீடியோஸை வந்து நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். பிகாஸ் நான் எல்லாத்தையும் இதே வீடியோவில் போட்டேன்னா இட் வில் கோ அரவுண்ட் லைக் 20 minutes போகும். அதனால் அதை கட் ஷார்ட் பண்ணிட்டு நம்ம மெயின் மேக்கிங் மூவ்ஸ் எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது லேயர் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணிடுறேன். ட்ராகன் ஃப்ரூட் கம்போட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மிரர் கிளேஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது நம்ம இந்த மிரர் கிளேஸ் செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஓவர்நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். இமீடியட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. உங்களால் ஓவர்நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் 6 hours ஆகுது ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டே 2 நம்மளோட நியூட்ரல் கிளேஸ் வந்து இப்படி தான் இருந்தது. நியூட்ரல் கிளேஸ் விச் இஸ் நத்திங் பட் மிரர் கிளேஸ். அது வந்து நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இப்படி தான் இருந்தது. ஸோ இது கூட வந்து ஒரு 100 grams ஆஃப் நியூட்ரல் கிளேஸ் ப்ளஸ் ஒரு 25 grams ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அது ஒரு 60 to 65 degrees Celsius வரைக்கும் ஹீட் பண்ணிக்கணும். பாயில் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஃப்ரம் த ஹீட் அண்ட் லெட் இட் கூல் டவுன் டு 35 to 40 degrees Celsius. ஸோ ஒன்ஸ் அது 35 degree Celsius வரும்போது நம்ம அதை மூஸில் வந்து கிளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இந்த கிளேஸை அப்படின்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 60 to 70 degrees Celsiusல யூ கேன் ஸ்டார்ட் ஸ்ப்ரேயிங் வித் யோர் ஸ்ப்ரே கன். அண்ட் நம்ம மூஸை வந்து மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்டை விட ரொம்ப லைட்டாக இருக்கும். மீனிங் டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப ஃபர்மாக இருக்கும். மினிமம் ஒரு 6 to 8 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணாவே வந்து டார்க் சாக்லேட் நல்ல ஃபர்ம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் ஒயிட் சாக்லேட் அப்படி இல்லை. இட் நீட்ஸ் மினிமம் 2 days ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோன்னே இமீடியட்டாக ஒரு 5 minutesல பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இஃப் யூ ஹேவ் ஏர் கண்டிஷன் ரூம் ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். அண்ட் நம்மளோட கிளேஸ் அரவுண்ட் 35 to 40 degrees Celsius வரும்போது நம்மளோட மூஸ் மேலே வி கேன் போர் இட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக் கொடுக்கும். அது ஷைனிங் ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மோஸ்ட்ல ஏதாவது செல்ஃப் டிசைன் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கிளேஸ் வந்து நார்மலாக நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணும்போது அதே மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஒயிட் சாக்லேட் மூஸ். Hope you like the video. ஸோ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கட் பண்ணும்போதே நல்லா அந்த ஒரு க்ரீமியான ரொம்ப ஹார்டான இது இல்லாமல் நல்லா க்ரீமியாக உள்ளே போகும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்போட் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. So if you want to know more about vegan baking, do subscribe my channel. Thanks for watching. Thank you.